ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டுக்கே உன்னை தேடி எதுக்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன் தெரியுமா? அம்மா வராகி தாயே, நான் நினச்ச விஷயம் எதுவுமே எனக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது. நான் என்ன நினச்சாலும் அதற்கு எதிர்மாறாகவே நடந்து நித்தமும் ஏமாற்றத்தையே சந்திக்கிறேன்னு நீ ஏக்கத்தோடு என்னை நோக்கி வணங்கியதால்தான் பாசத்தோடு உனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதைக்கு நீ நினச்சது நடக்கலை, உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லைன்றதுக்காக நீ வாடி போக வேண்டாம். எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக தானே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு சின்ன உதாரணம் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உன் வீட்டுக்குள்ளே இப்போ நுழைஞ்ச நான் உன் எண்ணத்தையும் மாற்றணும்னு முடிவெடுத்துட்டேன். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் அவர்கள் எண்ணம் போல தான் அமையும். நான் சொல்கிறத கவனமாக கேளு. ஒருத்தருக்கு வாழ்க்கை மீது வெறுப்பு ஏற்பட்டு என்னடா வாழ்க்கையை நினச்சி நொந்து போய் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பெரிய பாலத்தின் மேலேருந்து தண்ணியில் குதிச்சிட்டாரு. இதை பார்த்த இன்னொருத்தர், ஐயோ பாவம் தண்ணியில் குதித்து தற்கொலை செஞ்சுக்கிறாரே, நம்ம காப்பாற்றலாம்னு நினச்சி இவரும் அவசரப்பட்டு தண்ணியில் குதிச்சிட்டாரு. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த ரெண்டாவதாக குதிச்சாரே காப்பாற்றலாம்னு அவருக்கு நீச்சல் தெரியாது. ஆனால் தற்கொலை செஞ்சுக்கலாம் நினச்சி விழுந்தவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். அவர் திரும்பி பார்த்துட்டு நமக்கு பின்னால் யாரோ தத்தளிக்கிறாங்களேன்னு உடனே அந்த ரெண்டாவதாக விழுந்தவரை இழுத்துக்கிட்டு கரையில் வந்து போக்குறாரு. அப்போது தான் இவருக்கு யோசனை வருது, நம்ம தற்கொலை செய்கிறதுக்காக தானே உள்ளே வந்தோன்னு. மொத்தத்தில் இவர் தற்கொலை செஞ்சுக்கலான்னு இறங்கினாலும் இன்னொருத்தரை காப்பாற்ற போய் இவர் தன்னைத்தானே ஒரு வழியில் காப்பாற்றிக்கிட்டாரு. இதே போல தான் எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சு முழிச்சா எனக்கு என்னன்னு யோசிக்காம ஏடாகூடமா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொருத்தர் இதே போல பிரச்சனையில் இருக்கிறவருக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சீனா அந்த உதவி உனக்கே பலனாக திரும்ப மாறி உனக்கான நன்மைகளை செஞ்சு கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்காக நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சுயநலமாக யோசிக்க கூடாது. அடுத்தவருக்கு உதவி செய்கிறதுனால எனக்கு என்ன நன்மைன்னு யோசிக்காம எல்லாருக்கும் நல்லதையே செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்கான பிரதிபலன் நிச்சயம் உனக்கான உதவியாக உன்னை நோக்கி திரும்ப வரும். யார் கஷ்டத்தில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் உன் கஷ்டத்தை பெருசாக நினச்சி அவங்கக்கிட்ட போய் வருத்தப்படாமல் உன்னால் முடிஞ்ச ஆறுதலை அவர்களுக்கு சொன்னால் கூட போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும். இன்னைக்கு நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நிச்சயம் வெற்றிகரமாக நான் முடிக்க தான் போகிறேன். இந்த நாள் முழுவதையும் இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுடு. உன் தேவைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் நிறைவு செய்கிறேன். நீ நினச்ச காரியம் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக முடிஞ்சு நீ மன மகிழ்ச்சியோடு வாழும்படியும் நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். ஒரு நொடி பொழுது கூட நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ என்ன செய்யணுங்கிறது எல்லாத்தையும் நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உனக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் நிச்சயமாக இருக்க தான் போகுது. உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து நீ செய்யும்போது உன்னுடைய கவலையும் மனக்கஷ்டங்களும் கூட உனக்கு மறந்து போகும். உன் வலியையும் வேதனைகளையும் நீ மறக்கிற அளவுக்கு உனக்கான வெற்றியை மிக சிறப்பாக உயர்வாக நான் அமைச்சு தரப்போகிறேன். எப்போதுமே உன்னுடைய வேலைகளை நீ கவனத்தோடு யோசித்து செய்யும்போது உன் கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போய் நீ எடுத்த காரியத்தில் மிக சிறப்பாக வெற்றி பெறுவாய் என் செல்லமே. எந்த வேலை செஞ்சாலுமே அதை ஒரு கஷ்டமாக நினைக்காம மனசார சந்தோஷமாக செஞ்சு பழகு. எதையுமே சுமைகள்னு நினைக்காம இது என்னுடைய கடமை நினைக்க ஆரம்பிச்சிட்டினா வலியும் வேதனையும் தானாகவே உன்னை விட்டு விலகி போகும். உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ எதையாவது செய்யும்போது அதை உனக்கு பிடிச்ச வேலையாக நினச்சிக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறி போயிடும் என் செல்லமே. இப்போதிருந்தே உன்னை தேடி வர எல்லா பிரச்சனைகளையும் உன் வீட்டு வாசலிருந்தே நான் அனைத்தையும் திருப்பி அனுப்ப போகிறேன். உன் மனசுக்குள்ளே குடியேறி உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் நான் தரப்போகிறேன் என் செல்லமே. இந்த உலகம் மாறக்கூடியது, மனுஷங்களும் மாறக்கூடிய மனதுள்ளவர்கள். ஏன்னா மனித மனம் ஒரு குரங்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு குரங்கு எப்படி ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிற்காதோ
அதே போல மனிதர்களுடைய மனமும் இங்கும் அங்கும் அலப்பாஞ்சிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் ஓடிக்கிட்டும் தான் இருக்கும். உதாரணத்துக்கு, நீ யாருக்காக உன் குடும்பத்தில் உள்ளவங்களோ உன் சொந்த பந்தமோ உறவுகளோ அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்ப. எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு உனக்குன்னு எதுவும் இல்லாமல், உனக்குன்னு எதுவும் யோசிக்காம, உனக்குன்னு எதுவும் செய்யாமல் கூட அவங்களுக்காக நீ எல்லாத்தையும் செஞ்சிருப்ப. எவ்வளவோ விஷயங்களை இழந்திருப்ப, தியாகம் செஞ்சிருப்ப. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உன்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்காம அவங்க வாழ்க்கை பெருசுன்னு போகவும் வாய்ப்பு இருக்கு. நீ அவங்களுக்காக எத்தனையோ விஷயத்தை விட்டு கொடுத்திருந்தாலும் அதை கொஞ்சம் கூட ஞாபகத்தில் வச்சுக்காம, ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட உனக்கு விட்டு தராம தான் எல்லாம்னு தனக்கானதை செஞ்சுக்கிட்டு போற மனிதர்களையும் நீ சந்திக்க வாய்ப்பு உண்டாகும் என் செல்லமே. இதை எதுக்கு சொல்றேன்னா, நீ மனசு வருத்தப்படணுங்கிறதுக்காக சொல்லல. நீ பார்த்து பார்த்து வளர்க்குற உன் பிள்ளைகள் கூட உனக்கு எதிராக மாறலாம். உன் சொந்த பந்தங்கள் கூட உனக்கு துரோகம் இழைக்கலாம். இது எல்லாமே இந்த கலியுக காலத்தில் சகஜமான ஒன்று. எல்லாத்தையும் கடந்து வர தயாராக இரு. இதெல்லாம் சேர்ந்தது தான் உலகம். இதையும் பார்த்து பயந்து போகாத, மிரண்டு போகாதன்னு உனக்கு தைரியம் சொல்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உனக்கு நல்லதாக நடக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வேன். ஆனால் எல்லாரும் அவங்கவங்க கர்ம வினையை கழிக்கிறதுக்காக சில தவறுகள் செய்யதானே செய்வார்கள். அப்படிதான் உனக்கு எதிராக சில மனிதர்கள் இப்படிப்பட்ட தப்பை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. யார் என்ன செஞ்சாலும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா உன் பிரச்சனைகள் அனைத்துமே ஒன்றுமில்லாமல் போகும். நீயும் எப்பவுமே நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீ கவலை இல்லாமல் வாழணும்னா அதுக்கு ஒரு 3 வழியை சொல்கிறேன் கேளு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு ஏற்றுக்கோ. எது வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கோ. எது ஒன்றை விட்டு போனாலும் போவது போகட்டும்னு அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்குது தானே? நிச்சயமாக நீ நினைச்ச விஷயங்களை உனக்கேற்றாற்போல் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். என் அம்மா வராகி தாய் எனக்கான காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா அது நிச்சயம் உனக்கு சாதகமாக நீ நினைச்சது போலவே நடக்கும். எப்போவுமே உன் மனசுல எல்லாம் நன்மைக்கேன்ற நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கோ. அப்போதுதானே நீ போற இடங்களிலெல்லாம் நேர்மறையான விஷயங்கள் நடக்கும். நீ பார்க்கக்கூடிய நபரும் நேர்மறையாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உன்னை சுற்றி எல்லாமே நேர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்களாக இருக்கும்போது நீ எடுத்த காரியத்தையும் சுலபமாக உன்னால் முடிச்சுக்க முடியும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நாம் நினச்சது நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகம் உனக்குள்ள வரவே கூடாது. நான் நினச்சது நடக்கலைனா என்ன பண்ணுறது, கிடைக்கலைனா என்ன பண்ணுறதுன்ற எதிர்மறையான சிந்தனைகள் உன்னை நெருங்காம அபசகுணமான வார்த்தைகளை பேசாம நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்க பழகு என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு உனக்குள்ள நம்பிக்கையான விஷயங்களை பதிவேற்றுகிறாயோ அதே போல உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும். எங்க போனாலும் முதல்ல என்னை வணங்கிட்டு உன் செயல்களை செய்ய ஆரம்பி. உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து சரியாக செய்யும் போது உன் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துவேன். உன் செயல்களிலும் நீ கவனமாக திறமையாக செஞ்சு வெற்றி பெறுவதற்கு உனக்கு வழிகாட்டியாக வழித்துணையாக நான் இருப்பேன் என் செல்லமே. எந்த ஆபத்தும் உன்னை நெருங்க விடாமல் நான் காப்பாற்ற போறேன். கண்ணில் உறக்கம் இல்லாமல் நீ வேதனையில் துடித்த இரவுகளுக்கெல்லாம் இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். நீ எப்போது முதலாக வராகி அம்மான்னு என்னை சொல்லி வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே உன் கைகளை நான் பிடித்து விட்டேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு பொன்னான நாளா மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். நீயும் நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ போற. உன்னை தேடி வரும் அனைத்து பிரச்சனைகளையும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அகற்றி நீ எதிர்பார்த்ததை நடத்தி தருவேன். எப்போதும் உன் வார்த்தைகளில் திமிரோ செயலில் கர்வமோ அசட்டுத்தனமோ இருக்கக்கூடாது. எப்போவுமே வார்த்தைகளை பணிவா பொறுமையா பேசு. செயல்களிலும் நிதானமும் கவனமும் பொறுமையும் இருக்கட்டும். ஏன்னா இந்த கர்வம் அசட்டுத்தனம் ஆணவம் எல்லாமே உன்னைக்கு எதிராக வேலை செஞ்சு உன்னை அழிச்சிடும். ஆனா பொறுமையும் நிதானமும் பணிவும் உன்னை சிறப்பாக வாழ வைக்கும் என் செல்லமே. ஏதாவது ஒரு பிரச்சனையோ சண்டையோ வந்துச்சுன்னா உன்னை சுற்றி இருக்கவங்க சொந்தங்களோ உறவுகளோ பிரச்சனையில் இருந்தாங்கன்னா 2 பக்கமும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு முடிவுக்கு வரணும்.
அதை விட்டுட்டு காரணமே இல்லாமல் ஒருத்தரை மட்டும் குற்றவாளி நீ மனசில் நினச்சிக்கிட்டே பேச ஆரம்பிக்காத. முதல்ல என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக சொல்லணுமே தவிர தவறை செய்யாமல் யாருக்கும் நீ தண்டனை கொடுத்திடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் ஏற்கனவே அப்படிதான் தவறு செய்யாமல் தண்டனையை அனுபவிக்கும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கெட்டது செஞ்சுட்டு நல்லா வாழ்கிற மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. எப்பொழுதுமே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் உண்மையை சொல்கிறாங்க யார் பொய் பேசுகிறாங்க, யார் உண்மையாக இருக்காங்க யார் பொய்யா நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமாக உன்னுடைய சொல்லையும் செயலையும் செய்ய ஆரம்பி.